ஹாய் எவரன், நம்ம சேனலோட போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸுக்கு ஹீட் சிங்க் அப்படின்ற விஷயம் வந்து தேவைப்படுமா படாதா, அப்படி ஹீட் சிங்க் அப்படின்ற விஷயம் தேவைப்பட்டுச்சுன்னா அது எப்படிலாம் யூஸ் பண்ணணும், அப்படி யூஸ் பண்ணுற டைமிங்கில் ஹீட் சிங்க் காம்பவுண்ட் அதாவது ஹீட் சிங்க் பேஸ்ட் அப்படின்ற விஷயம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தை பற்றி அட்டாமிக் லெவல் வரைக்குமே நம்ம கிளியர் கட்டாக நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா ஓகே, அப்படி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹீட் சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் அதாவது நீங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸில் எலக்ட்ரானிக்ஸில் இன்ட்ரெஸ்டான இருக்கிற பீப்புளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹீட் சிங்கை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹீட் சிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து கிட்டத்தட்ட யூனிவர்சல் ஹீட் சிங்னு கூட கிட்டத்தட்ட சொல்லலாம். எதனால அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் இந்த ஹீட் சிங் யூஸ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இதை நிறைய இடங்களில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை பற்றி நான் கிளியர் கட்டாக பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 2 சென்டிமீட்டர், பிரெத் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 சென்டிமீட்டர், ஓகேங்களா? அதாவது இதோட சைஸ் ரொம்ப சின்னது தான், அதனால தான் இதை நிறைய இடங்களில் நம்மளால் யூஸ் பண்ணவும் முடியும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட காஸ்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா வெறும் 5 ரூபா தான், ரொம்ப கம்மியான விலை தான். இதை வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இந்த ஹீட் சிங்கை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமே. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு நோடெம்சிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நோடெம்சி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஹீட் சிங்கை வந்து யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த ஹீட் சிங் கரெக்டாக சூட்டபுளாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 7805, அதாவது இது வந்து நீங்கள் மோஸ்ட்லி அதிக பேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் ரெகுலேட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 7805, 7806, 7809, 7812ன்னு சொல்லிட்டு அதாவது நிறைய வந்து 78 சீரீஸில் இருக்கக்கூடிய ஐசிக்கும் இந்த ஒரு ஹீட் சிங் யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து நல்லா ஃபிக்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம சேனலில் ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் பூஸ்டர் சர்க்யூட் DC to DC வோல்டேஜ் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் வந்து 3.3 வோல்டேஜ் கொடுத்தாலே போதும், அவுட்புட்டில் கிட்டத்தட்ட 35 வோல்டேஜ் வரைக்குமே பூஸ்ட் பண்ணி நம்மளால் எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து நம்ம கிட்டத்தட்ட வந்து 2 ஆம்பியர் வரைக்கும் தான் இதில் வந்து கரண்ட் எடுக்க முடியும், 2 ஆம்பியருக்கு மேலே போகுது அப்படின்னா அதில் வந்து ஹீட் சிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கூட இந்த ஹீட் சிங் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? அது ஹீட் சிங் யூஸ் பண்ணுறது நம்ம இப்படி மேலேயும் வைக்கலாம், இல்லை பின்னாடி இந்த இடத்துல கூட இப்படி வைக்கலாம், ஓகேங்களா? அது நம்மளோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ஹீட் சிங் இதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வோல்டேஜ் வந்து ரெகுலேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்தோம். அது ரெண்டுமே பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்கும். வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் அது கூட சொல்லியிருந்தோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே 2 ஆம்பியர் வரைக்கும் தான் வந்து நார்மலாக யூஸ் பண்ண முடியும். 3 ஆம்பியருக்கு அதாவது 2 ஆம்பியருக்கு மேலே போச்சு அப்படின்னா ஹீட் சிங் யூஸ் பண்ணோம், அதுக்கு கூட இந்த ஹீட் சிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு ஹீட் சிங் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏகப்பட்ட இடத்துல நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேணால் நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதே மாதிரி இது நம்ம எப்படி பை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கூட நீங்கள் போயிட்டு 7805 இல்லைனா 7806 இந்த மாதிரி ஐசிக்கு யூஸ் பண்ணுற ஒரு இது ஹீட் சிங் தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தந்துடுவாங்க. 5 ரூபா தான் இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி வந்து உங்களை நேரிலலாம் வாங்க மாட்டேன், நெட்டில் தான் வாங்க போகிறோம் அப்படின்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் வந்து கண்டிப்பாக இது வந்து கிடைக்கிறதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனால் நம்ம சேனலே பார்த்திங்க அப்படின்னா வேர் டு பை எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் பை பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ் மட்டும்தான் அதில் விற்குமே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடக்கூடிய எல்லா காம்பவுண்ட்ஸுமே ஈஸியாக கிடச்சிடும், ஓகேங்களா? அதில் போயிட்டு நீங்கள் வந்து 2 சென்டிமீட்டர் ஹைட்டும் 1.5 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு பிரெத் இருக்கக்கூடிய ஹீட் சிங் நீங்கள் பை பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து ஈஸியாக கிடச்சிரும். அந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் வேணால் பை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹீட் சிங் வந்து எனக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நிறையா சர்க்யூட்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுனால தான் இவ்வளோ தூரம் நான் கிளியர் கட்டாக சொல்லிட்டு இருக்கேன், ஓகேங்களா? அதே மாதிரி ESP32லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கூட இந்த ஹீட் சிங் யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா நோடெம்சி, ஆனால் ESP32ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது கூட நம்ம சேனலில் கூட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் கூட இந்த ஹீட் சிங் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும், ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த ஹீட் சிங் வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு யூஸாக இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மூலிமா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்ற விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணாமல் ஏன் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலிமா என்ன சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே கமெண்ட்டில் கேட்டு உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகலாம் அப்படின்னா கீழே இன்ஸ்டாகிராமில் லிங்க் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் வந்து கண்டிப்பாக டவுட் கேளுங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன், ஓகேங்களா? வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம வழக்கம் போல் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற விஷயம் தான். அதாவது இது பார்த்திங்க அப்படின்னா ட்விட்டர் அண்ட் ஸ்கொயரோட கோஃபவுண்டர் ஜாக் டார்சி சொன்ன விஷயம். அது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே நடக்காதுன்னு இருக்க விஷயத்த நடக்கணும்னு யோசிச்சா தான் நடக்காதுன்னு இருக்க விஷயமே ஒரு நாள் நடக்கும் அப்படின்றது தான் வந்து ஜாக் டார்சி சொன்ன விஷயம். ஹாவ் ஏ குட் டைம், தேங்க்யூ.
எனக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனான்னு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.